Good morning, students. Now we are going to see about the ninth standard science unit 14 acids, bases and salts. In the last class we have seen from 14 to 14.1.4. Now let us see 14.1.4 to 14.4. Okay, 14.1.4 Aquagia. Okay, we know that the metals like gold and silver are not reactive with either HCl or HNO3, but the mixture of these two acids can dissolve gold. This mixture is called aquagia. ஓகே, இப்போ வந்து ஒரு கோல்டு எடுத்துக்கிட்டோம், அதில் சில்வர் எடுத்துக்கிட்டோம், தங்கம் வெள்ளின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேயும் நைட்ரிக் ஆசிட் HNO3 அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து எந்த ஒரு ரியாக்டிவாகவும் இருக்காது, ரியாக்ஷனும் காட்டாது. பட் த மிக்சர் ஆஃப் தீஸ் டூ ஆசிட்ஸ் எப்போ வந்து இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோல்டும் சில்வரும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, பட் த மிக்சர் ஆஃப் தீஸ் டூ ஆசிட் கேன் டிசால்வ் கோல்டு. இப்போ இந்த ரெண்டு ஆசிடையும் என்ன பண்ணுறோம், நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கோல்டு வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, டிசால்வ் மீன்ஸ் கரைக்கிறது இல்லை மெல்ட் பண்ணுறது மாதிரி. கரைக்கிறதுனா ஈஸியாக என்ன பண்ணணும், கரையும். திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அக்வாஜியா. தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜதிராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஆப்டிமலி இன் மோலார் ரேஷியோ. எந்த மோலார் ரேஷியோ அப்படின்னா 3:1. 3:1 என்னென்ன ஃபஸ்ட்டு 3% எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 3 HCl is to 1 HNO3 அந்த ரேஷியோ வந்து எடுத்துக்குவாங்க. இட் இஸ் எல்லோ ஆரஞ்ச் ஃபம்மிங் லிக்விட். எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்கும். இட் இஸ் அ ஹைலி கரோசிவ் லிக்விட். கரோசிவ் அப்படின்னா அரிப்புத்தன்மை கொண்டது, அதுதான் அரிக்கக்கூடிய தன்மை கொண்டது லிக்விட். ஏபிள் டு அட்டாக் கோல்டு அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். இது வந்து கோல்டை வந்து முக்கியமாக கோல்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும், அட்டாக் மீன்ஸ் வாட், அதை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும், பட் அதர் சப்ஸ்டன்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அக்வார்ஜியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் அக்வார்ஜியா அப்படின்னா ராஜதிராவகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3HCl + HNO3. 3HCl + 1 HNO3. சால்பிலிட்டி இன் வாட்டர்னா மிசிபிள் இன் வாட்டர். மிசிபிள்னா என்னது, கரையக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா நைட்ரிக் ஆசிட்ஸ் தானே. மெல்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா -42 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ். அண்ட் பாயிலிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 108 டிகிரி செல்சியஸ். ஓகே, எந்த செல்சியஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா -42 டிகிரி என்ன பண்ணும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, now let us see the term aquagia is a Latin phrase meaning the king's water. That the name reflects the ability of aquagia to dissolve the noble metals such as gold, platinum and palladium. அப்போ இந்த நேம் இது எது பண்ணுது, what is that ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா இது கோல்டு, பிளாட்டினம், பலேடியம் அப்படிங்கிற மெட்டல்ஸை என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூசஸ் ஆஃப் அக்வார்ஜியா. இட் இஸ் யூஸ் டு சீஃப்லி டு டிசால்வ் த மெட்டல்ஸ் சச் அஸ் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். இட் இஸ் யூஸ் ஃபார் கிளீனிங் அண்ட் ரீஃபைனிங் கோல்டு. அதாவது கோல்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரீஃபைன் பண்ணுறதுக்கும் இந்த மிக்ஸ்டு வாட்டர் வந்து கிங்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அக்வார்ஜியா அப்படிங்கிற அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, now let us see the bases. According to the Arrhenius theory, bases are the substance that ionize the water from hydroxyl ions. hydroxyl ionsனு எப்போ நீங்கள் சொன்னாலுமே ஹைட்ராக்சில் இல்லைனா ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க, OH-. சரியா? இப்போ வாட்டரை வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா வாட்டரை அயனைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது H+ அயான்ஸாகவும் OH- அயான்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். அதில் பேசஸ்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா OH- அயான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, தெர் ஆர் some metal oxides which give salt and water on reaction with acids. மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும்பொழுது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். தீஸ் ஆர் கால்ட் த பேசஸ். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேசஸ்ன்னு சொல்கிறோம். பேசஸ் தட் ஆர் சாலபிள் இன் வாட்டர் ஆர் கால்ட் அல்கலீஸ். அந்த பேசஸ் வந்து தண்ணியில் கரைஞ்சிது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேசஸ் ரியாக்ட் வித் அன் ஆசிட் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லி. ஒரு பேஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது சால்ட்டையும் எப்போயுமே இந்த ரியாக்ஷன் சேமாக தான் இருக்கும். இந்த சால்ட்டையும் வாட்டரையும் என்ன பண்ணும், அது கொடுக்கும். அப்போ பேஸ் ப்ளஸ் ஆசிட் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் water. Okay, the base for example zinc oxide.
ZNO அப்படிங்கிறது zinc oxide react with HCl to give the salt zinc chloride plus zinc chloride and water. zinc oxide அப்படிங்கிறது solid and hydrochloric acidங்கிறது aqueous solution. aqueous solution அப்படின்னா ஒரு solution liquefied-ஆ இருக்கிறது அவ்வளோதான் சரியா. and அது ZnCl2 zinc chloride plus H2O that is liquid. Similarly, the sodium hydroxide ionizes in water to give a hydroxyl ion, thus get dissolved in water. So it is an alkali. அப்போ NaOH என்னவா பிரியும் அப்படின்னா Na plus ions ஆகும், OH minus ions ஆகும் பிரியும். அப்போ இது என்னது அல்கலின்னு சொல்லி, ஏன்னா பிகாஸ் அது வந்து மெட்டலும் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு அயான்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி the bases contain one or more replaceable oxides or hydroxyl ions in a solution. The table 14.3 analyzes various bases and ions formed by them in water. Okay. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். டியூ நோ பார்ட்டில் ஆல் அல்கலிஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலிஸ். அதாவது எல்லா அல்கலிஸும் பேசஸாக தான் இருக்கும், பட் எல்லா பேசஸும் அல்கலிஸ் ஆகும், ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அண்ட் KOH ஆர் அல்கலிஸ், வேரஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்னது பேசஸ். ஜஸ்ட் பேசஸ் தான் அல்கலிஸ்ன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஓகே. தென் இந்த பேசஸில் பார்த்தீங்கன்னா பேசஸ்னால் கால்சியம் ஆக்சைடு மாலிகுலர் ஃபார்மில் CaO. இது வந்து Ca2 ப்ளஸ் அயான்ஸாகவும் O2 மைனஸ் அயான்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகே. அப்போ 1 வந்து என்ன பண்ணிக்கலாமா, சேர்த்துக்கலாம். தென் சோடியம் ஆக்சைடு Na2O. இதில் வந்து என்னென்ன அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா Na ப்ளஸ் O2 மைனஸ். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான் வந்து 1. ஓகே. Then potassium hydroxide KOH, K plus OH minus. இதுலேயும் number of replaceable hydroxide ion வந்து என்ன அப்படின்னா that is what 1 தான். Then calcium hydroxide Ca2 plus OH minus. இதில் வந்து அதில் வந்து number of replaceable hydroxide ion வந்து 2. Then aluminum oxide பார்த்தீங்கன்னா AlOH3. இப்போ OH1 இருந்துச்சு, O1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைல் 1. அண்ட் OH த்ரைஸ் இருந்தது அப்படின்னா அது ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு வந்து எத்தனை இருக்கலாம், 2 அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரியா. 2 OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோம், நம்ம OH ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த OH பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போட முடியும். இதில் 3 OH மைனஸ். இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லும்போது அதில் 3 OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், 3 வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ஹைட்ராக்சைலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா. Now let us see the classification of bases. இதை based on their acidity. அசிடிட்டியை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா மோனோ அசிடிக் ஆசிட், தட் இஸ் இட் இஸ் அ பேஸ் தட் அயோனைசஸ் in water to give one hydroxide ion per molecule. Example NaOH plus KOH. It is a base that ionizes in water to give one hydroxide ion. ஒரு hydroxide ion கொடுத்துச்சு அப்படின்னா that is what mono acidic base ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் NaOH KOH. ஏன்னா இதில் OHங்கிறது ஒன்றே தான், நம்பர் ஆஃப் OH வந்து 1. டைஅசிடிக் இந்த பேஸ்னு பார்த்தீங்கன்னா it is base that ionizes in water to give 2 hydroxide ions per molecule. அப்போ CaOH twice, MgOH twice அப்படிங்கிறது ட்வைஸ்னு வந்துட்டாவே அந்த OHங்கிறது ரெண்டு இருக்குது. அப்போ 2 ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் டைஅசிடிக் பேஸ்னு சொல்கிறோம். ட்ரை அசிடிக் பேஸ் அப்படின்னா அதே மாதிரி தான் 3 அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. It is a base that ionizes in water to give 3 hydroxide ions per molecule. Example AlOH thrice. thriceனு வந்துட்டாவே 3 hydroxide ions இருக்கிற சால்ட்டில் இருக்குது. என்ன பண்ணலாம், நம்ம ரீப்ளேஸ் அயனைஸ் பண்ணலாம். அப்படியா அலுமினியம் ஆக்சைடு thrice and FeOH thrice அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் 3. அப்போ ட்ரை அசிடிக் பேஸ்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then based on concentration, concentrated alkali, it is an alkali having relatively high percentage of alkali in its aqueous solution. அந்த alkali வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹை பர்சன்டேஜில் இருக்கும். இந்த டைலூட் alkaliன்னு பார்த்தீங்கன்னா it is an alkali having relatively low percentage of alkali. அந்த alkaliயில் லோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா it is an aqueous solution. In its aqueous solution, அதோட aqueous solutionல low percentage இருந்துச்சுன்னா வந்து என்னென்னு சொல்கிறோம், டைலூட் alkaliன்னு சொல்கிறோம். தென்
number C is based on ionization. Ionization பேஸ் பண்ணி அது strong base weak base என்ன பண்ணலாமா சொல்ல முடியும். இப்போ strong base பார்த்தீங்கன்னா these are bases which ionize completely in aqueous solution. அந்த கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ். வீக் பேஸ்னு பார்த்தீங்கன்னா these are bases that ionize partially in aqueous solution. அப்போ aqueous solution என்ன ஆகாது அப்படின்னா இந்த வீக் பேசஸ் பாதி தான் கரையும். பார்ஷியல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ பாதி தான் கரையும். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ammonium hydroxide and calcium hydroxide. These are the example of weak bases, and NaOH plus KOH is the example of what? Strong bases. Okay. Now let us see that. Do you know what the term acidity is used for base? The term acidity is used for base, which means the number of replaceable hydroxyl group present in the molecule of a base. Okay va, இதுக்காக term acidityங்கிற வார்த்தையை பேஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, which means the number of replaceable hydroxyl group present in a one molecule of a base. சரியா, அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் பேஸ். அந்த பேஸில் ஒரு மாலிகுல் பேஸில் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்னா அதை வந்து அசிடிட்டி, இந்த டேர்ம் அசிடிட்டி வந்து யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ட்ரை பேசிக் அசிடிட்டி, வாட் இஸ் தட், டைபேசிக் அசிடிட்டி அப்படிங்கிறது அந்த பேசிக்ங்கிற வார்த்தை இது அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த பேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த டேர்ம் அசிடிட்டி. ஓகே, ட்ரை அசிடிக், டை அசிடிக் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஓகே, now let us see the 14.2.2 the properties of bases. They have bitter taste. கசப்பான சுவையுடையது. their aqueous solutions have a soapy in touch. அதாவது அந்த aqueous solutionலாம் டச் பண்ணும்போது சோப்பி மாதிரி, அந்த சோப் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். the turn red litmus blue. அதாவது லிட்மஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கும். அது வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை நம்ம என்ன பண்ணணும், ஆசிட்டை நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிடும். their aqueous solutions conduct electricity. இந்த aqueous solution என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். Bases react with metals to form salt with the liberation of hydrogen gas. Zn plus NaOH gives Na2ZnO2 plus H2 gas. The bases react with non-metallic oxides to produce oxides to produce salt and water. Since this is similar to the reaction between a base and an acid. Okay. அப்போ we can conclude that the non-metallic oxides are acidic in nature. அப்போ என்ன பண்ணலாம், non-metallic acids ஆசிடை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ CaOH twice plus CO2 gives CaCO3 plus H2O. The base the bases react with acid to form salt and water. So the KOH plus KCl gives KCl plus H2O. The above reaction between the base and an acid is known as the neutralization reaction. ஒரு பேஸுக்கும் ஒரு ஆசிட்க்கும் இடையில் நடக்குது, அதாவது வாட் இஸ் தட் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா கிடைக்கிறது. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட் பேசஸ் கிவிங் அமோனியா கேஸ். அமோனியம் கேஸை நீங்கள் சால்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஹீட் பண்ணீங்க அப்படின்னா on heating with ammonium salts bases gives ammonia gas. Okay, salt bases நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணோம் அப்படின்னா அமோனியா கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். do you know partல few metals do not react with sodium hydroxide. example copper, AgCr ஏன்னா அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் வந்து படிப்பீங்க. எதுக்காக வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரீசனை வந்து நெக்ஸ்ட் இயரில் படிப்பீங்க. ஓகே, now let us see the activity. Take a solution of hydrochloric acid or sulfuric acid. as hydrochloric acid or sulfuric acid ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம். fix two nails on a cork. அதாவது கார்க்கில் வந்து ஒரு ரெண்டு ஆணிகளை வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் பிளேஸ் த கார்க் into 100 ml beaker. அது வந்து 100 ml பீக்கரில் பிளேஸ் பண்ணிடணும். அந்த ரெண்டு ஆணியோட அந்த கார்க்கையும் என்ன பண்ணிடணும், நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஓகேவா, பிளேஸ் பண்ணிடணும். Place the cork in a 100 ml beaker. Connect the nails to the two terminals. ரெண்டு டெர்மினலில் நெயிலை வந்து கனெக்ட் பண்ணணும். Terminals of 6 volt battery through a bulb and a switch as shown in figure
Now pour some dilute hydrochloric acid in the beaker and switch on the current. Repeat the activity with the dilute sulfuric acid, glucose, alcohol solutions, and what do you observe now? Does the bulb glow in all cases? எல்லா கேசஸ்லையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் what is that? குளுக்கோஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது ரிப்பீட் த ஆக்டிவிட்டிஸ் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த அதில் ஊற்றும் பொழுது என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது அண்ட் குளுக்கோஸ் ஊற்றும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அண்ட் ஆல்கஹால் ஊற்றும் போது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களோட ரிப்போர்ட்டில் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். In the above activity, you can observe that the bulb will start glowing only the case of acids. எப்போ வந்து அது வந்து க்ளோ ஆரம்பிக்கும்னா அந்த வாட் இஸ் தட் acids இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸ் ஆஃப் acids, but you will observe the glucose and alcohol solutions do not conduct electricity. இது அண்டர்லைன் பண்ணிக்கோ. Glucose and alcohol solution do not conduct electricity. The glowing of the bulb indicate that there is a flow of electric charge through the solution and the electric current is carried through the solution by ions. The electric current carried through the solution by ions. அதாவது எந்த liquid current எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா அந்த ions வழியாக தான் பாஸ் ஆகும். Repeat the same activity using alkalis such as sodium hydroxide and calcium hydroxide. Okay. Now try it yourself. Construct the lemon cell shown in figure. The copper coated coin and copper wire and zinc coated screw. ஜிங்க் கோட் பண்ண ஸ்க்ரூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் எல்இடி பல்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்படி இப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா லைட் வந்து க்ளோவாக ஆரம்பிக்கும். தென் யூசஸ் ஆஃப் பேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூசஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறாங்க. தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் ஒயிட் வாஷிங் த பில்டிங் அண்ட் த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ் டு மெடிசின் ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர். Magnesium hydroxide is nothing but gelusil சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் இருக்குது. Then ammonium hydroxide is used to remove the grease stains from the clothes. அதாவது இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரீஸ் கரைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளோத் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. Okay, now let us see how the test for acids and bases. Test with litmus paper. An acid turns blue litmus paper into red. Acid வந்து என்ன பண்ணும், ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். பேஸ் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ப்ளூ. அதாவது ஆசிட்னா என்ன பண்ணணும், ப்ளூ லிட்மஸ் டு இன்ட்டு ரெட் லிட்மஸ் அண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுனீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் பேஸுக்கு. டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் வந்து டெஸ்ட் பண்ணணும். இன் ஆசிட் மீடியம் த ஃபினாப்தலின் இஸ் கலர்லெஸ். ஆசிட் மீடியமில் நம்ம ஃபினாப்தலின் ஊற்றுறோம் அப்படின்னா அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பேசிக் மீடியம் ஃபினாப்தலின் இஸ் அ பிங்க் கலர் இன் கலர். அதாவது அந்த பேசிக் மீடியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃபினாப்தலின் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா பிங்க் கலராக கன்வெர்ட் ஆகிடும். தென் பிங்க் கலராக கன்வெர்ட் ஆகிடும் இந்த மாதிரி தான். சரியா? இப்போ ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட்டாக மாறிடும். டெஸ்ட் ஃபார் ஆசிட், இது வந்து டெஸ்ட் ஃபார் ஆசிட். அதில் ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறிடும். தட் இஸ் டெஸ்ட் ஃபார் பேஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர். ஓகே, பேஸுக்காக பண்ணுறாங்க. தென் இந்த டெஸ்ட் வித் அன் இண்டிகேட்டர் மீதைல் ஆரஞ்சு. இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in acid the medium methyl orange is a pink in color. In basic medium methyl orange is a yellow in color. சரியா? அப்போ ஆசிட் மீடியம் வந்து மீத்தைல் ஆரஞ்சு இஸ் பிங்க் கலரில் இருக்கும். இந்த பேசிக் மீடியமில் மீத்தைல் ஆரஞ்சு இஸ் எல்லோ இன் கலர். பேசிக் மீடியமில் இந்த இது எல்லோ கலராக மட்டும்தான் இருக்கும். சரியா? வேறு என்ன கலர்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள். சரியா? தென் லிட்மஸ் ப்ளூ டு ரெட், தட் இஸ் ரெட் டு ப்ளூ. கலர் இன் ஆசிட் தட் இஸ் ஃபினாப்தலின் ஊற்றுறீங்க அப்படின்னா கலர்லெஸ்ஸாக மாறும். தென் மீத்தைல் ஆரஞ்சு சேர்த்திங்கன்னா பிங்காக மாறிடும். தென் இதுவே லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் வாட்டர் அந்த பேப்பர் யூஸ் பண்ணி ரெட் டு ப்ளூ. அதாவது கலர் இங்கே ரெட்டு வந்து என்னவா ஆகும், ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிடும். தென் ஃபினாப்தலின் இஸ் பிங்க் கலரில் மாறிடும். தென் மீத்தைல் ஆரஞ்சு என்னவா மாறும் அப்படின்னா எல்லோ கலரில் மாறிடும். மீத்தைல் ஆரஞ்சு எல்லோ கலரில் மாறிடும். சரியா? Now let us see the activity. This is a homework for you. இதை வந்து செஞ்சு முடிக்கணும். நீங்கள் படித்த விஷயங்களை யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கணும். ஓகே, now let us see the 14.4. that is strength of acidic or basic solution, the pH scale.
The scale for measuring hydrogen ion concentration in a solution is called the pH scale. The P in pH stands for the potence, that is German meaning power. pH scale is set of numbers from 0 to 14, which is used to indicate whether the solution is acidic and basic or normal. இதுதான் அந்த நம்பர் வந்து pH ஓட நம்பர் தான் எதை டிசைட் பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் ஆசிடா பேஸா சால்ட்டாங்கிறத ஈஸியாக அண்டர்லைன் பண்ணும். By acids have the pH less than 7 is 7, that is what neutral solution. Bases have pH greater than 7, that is for what base. Then a neutral solution has acids have pH less than 7, less than அதாவது 7க்கு கம்மியாக அந்த pH மீட்டருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆசிட். A neutral solution has pH value to 7 to 7, சரியா, 7லேருந்து 7 வரைக்கும் என்னவா இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரல் சொல்யூஷன் மாறவே எப்பயுமே மாறாது. ஓகேவா? அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசஸ் பார்த்துருக்கோம், பேசஸோட ப்ராப்பர்ட்டிஸ், பேசஸோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ் பார்த்துருக்கோம், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ் பார்த்துருக்கோம், தென் டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பார்த்துருக்கோம். அதில் ஆக்டிவிட்டி 3ங்கிறது உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு. தென் strength of acidic or basic solutions பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 14.5 that is salt. Then types of salt, அதாவது types of salt பார்க்க போகிறோம். Then properties of salt, water of crystallization பார்க்க போகிறோம். Then identification of salts, salt கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த சால்ட்டை பற்றி படித்தோன்னா உங்களுக்கு லெசன் கிளியர் ஆகிடும். இப்போ ஆசிட் படித்தாச்சு லாஸ்ட் கிளாஸ், இன்றைக்கி வந்து பேசஸ் பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சால்ட்ஸ் பற்றி படிப்போம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.